Hello. இன்னைக்கு ரீடிங் என்ன மாதிரியான மெசேஜஸ் வருது? Okay. First card, protection guardian. Drop your shield. Drop your shield. ஏதாவது ஒரு பவுண்டரிஸ் இல்லை ஏதாவது சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு முடிவு எடுக்கிறதுல ஏதாவது ஒரு மெசேஜஸ், ஒரு மீட்டிங் இல்லை ஏதோ ஒருத்தங்க வர்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வாங்க. யாருக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. அவங்க வந்தால் தான் இந்த விஷயம் நடக்குமா, அவங்ககிட்ட பேசினா தான் என்னால் வந்து நான் உயிரோட இருக்கிறத என்னால் உணர முடியும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறவங்க, இல்லை அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு தவறான சில விஷயங்கள் மைண்டில் போட்டு வச்சிருக்கிறவங்க, நீங்கள்லாம் வந்துட்டு அதுலேருந்து வெளியில் வாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க இருந்தால் தான் உங்களுடைய லைஃப் முன்னேறும். அவங்க இருந்தால் தான் உங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்க தான் உங்களோட லைஃப்பை நடத்திட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளியில் வாங்க. ஓகே, அது காமெடியில் சந்தானம் காமெடியில் வர மாதிரி யாரோ அவங்க மனசில் ஆழ்ந்த மனசில் ஏதோ சில விஷயங்கள் போட்டு வச்சுட்டு அந்த காமெடின்ற மாதிரி நீங்களே உங்கள் மனசில் வந்துட்டு இந்த விஷயம் இல்லை இந்த பர்சன் அவங்க அது இருந்தால் தான் நான் உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தம், அது இருந்தால் தான் என்னோட லைஃப்பில் வந்துட்டு மூவ் ஆன் பண்ண போக முடியும், அவங்க இருந்தால் தான் என்ன உயிரோட, அவங்க இருந்தால் தான் என்னால் இந்த விஷயம் பண்ண முடியும். நோ பேபே, உங்களுக்கு நிறைய வேற ஒரு பர்பஸ் இருக்கு, வேற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, வேற நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல வர வேண்டியிருக்கு. அதுக்காக நீங்க வந்துட்டு முன்னேறி போனாதான் நீங்க அந்த விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும், அச்சீவ் பண்ண முடியும். கிரேட் டீச்சர், லேர்ன் த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய லெசன் எடுத்துக்கிட்டீங்க, அந்த லெசனை எல்லாமே வந்துட்டு லைஃப் லெசனாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு லைஃப்ல நீங்க கத்துக்கிட்ட சில விஷயங்களா எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு விஷயம் நீங்க டவுன் ஆயிட்டீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக் கொடுத்துருக்கு, சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல, அது லைஃப் விஷயமா இருந்தாலும் சரி, ஒர்க் விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய கரியர் இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த வந்துட்டு அதுவே யோசிச்சுட்டு அதுலயே இருக்காம அடுத்த விஷயங்கள் என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சு சில முடிவுகள் எடுங்க. இது ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி எடுத்த ரீடிங்ல சேம் கார்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். லைஃப் ஆஃப் லவ். இப்போ நீங்க வந்துட்டு இருக்கிற ஒரு மோட் எதுல இருக்கீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு லெசனா தான் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. லைஃப் லெசனா தான் எல்லா விஷயமும் உங்களுக்கு லைஃப்ல இப்போ நடந்திருந்தது அந்த மாதிரியான விஷயங்கள். அதை வந்துட்டு நீங்க ஒரு நிமிஷம் போயிட்டாங்களா, இங்கே நிற்கிறாங்களா தெரியல. என்ன சொல்ல வந்தேன்றதே ஸ்டாப் ஆயிடுச்சு. மெமரி லாஸ். மெமரி லாஸ். எந்த விஷயமும் இருந்தாலுமே நம்மளுடைய மைண்டுக்கு வந்துட்டு தானா நம்மளுடைய மைண்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஒரு விஷயம் நம்ம அடிக்ட் ஆகுறோம், சில விஷயங்கள் நம்மளுடைய ஃபோக்கஸ் அதிகமா இருக்கு, சில விஷயங்கள ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா நம்ம தான் நம்மளோட மைண்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான சில எக்ஸசைஸ் கொடுக்குறோம். நம்ம எதை மைண்ட்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த தான் மைண்ட் வச்சுக்குது. நம்ம வந்துட்டு எந்த விஷயம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அந்த விஷயத்த மைண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்காது நமக்கு. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நல்ல விஷயங்களா, ஒரு பாசிட்டிவா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு உங்க மைண்டுக்கு வந்து பிராக்டிஸ் கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறதும், பாஸ்ட் விஷயங்களை யோசிக்கிறதும், நடந்து போன சில லைஃப் லெசன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்துட்டு ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு
லைஃப்ல முன்னேறி போகணுன்ற மாதிரியான சில ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிங்க உங்களுடைய மைண்டுக்கு. மேபி சில பேர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்கள். இன்னும் ஒரு கார்டு எடுத்துட்டு டாரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். White witch, be the light, be the light. உங்களுக்கான வெளிச்சம், நீங்க உங்க மூலியமா மத்தவங்க அத மூலியமா நீங்க மத்தவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி, அது என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு பர்பஸ் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ஒர்க் விஷயம், உங்களுடைய ஜாப், உங்க கரியர் விஷயமா, இல்லை உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க இன்னும் கொஞ்ச நாள் முன்ன போயிட்டு நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வரப்போறீங்க. அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வரதுக்காக நீங்க இன்னும் சில விஷயங்கள் மாத்திக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. நம்பர் 7, நம்ம நேத்து பண்ண ரீடிங் நினைக்கிறேன். சேம் கார்ட்ஸ், நேத்து பண்ண ரீடிங்ல வந்த மெசேஜஸ், சேம் கார்ட்ஸ். பொய் நம்பாதீங்க, கண்ணில் பார்க்கறத விஷயங்கள் நம்பாதீங்க, கேட்குற விஷயம் நம்பாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன் நேற்று இதில். சேம் கார்ட்ஸ் நேற்று வந்தது தான். தேவையில்லாத சில விஷயங்களை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் சில விஷயங்களை உங்களால வந்துட்டு மூவ் ஆன் பண்ணாலும் கொஞ்சம் ஸ்டக் ஆகுற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு பயப்படுற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் எதுவா இருந்தாலும் ஆக்ஷன் வேண்டும். மைண்டுக்கு சில எக்ஸசைஸ் கண்டிப்பா கொடுக்க ஆரம்பிங்க. திரும்ப எனக்கு அதுதான் வருது என்னோட மைண்ட்ல. மைண்டுக்கு எக்ஸசைஸ், பார்க்குற விதம் சேஞ்ச் பண்ணணும். நான் கண்டினியூஸா என்னோட ரீடிங்ல சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்குற விதம் சேஞ்ச் பண்ணுங்க. பழைய பேட்டர்ன் ஓல்டு ஃபேஷனாவே இருக்காதீங்க. கொஞ்சம் நியூ ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுங்க. நான் இப்படிதான், என்னோட ஃபேமிலியில எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க, நான் இப்படிதான் பண்ணுவேன்லாம் இருக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கான ஒவ்வொரு லைஃப், அவங்க லைஃப் வேற, ஒருத்தவங்களுக்கான லைஃப் பர்பஸ் வேற. எல்லாருக்கும் லைஃப் பர்பஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்காது. சில பேருக்கு மட்டும்தான் அந்த லைஃப் பர்பஸ்ன்றது இருக்கும். அது என்னன்னு சொல்லி நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து திரும்ப உங்க மைண்ட்ல ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு, உங்களுடைய உள் மனசுல அந்த விஷயத்த நீங்க அட்ராக்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கீங்க, மைண்ட்ல அதே விஷயம் வருதுன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களை அந்த விஷயமா ஃபோக்கஸ்ல வாங்க, கொஞ்சம் அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக. சரியா? சில பேர் வந்துட்டு நீங்க படுக்கிற ரூம்ல உங்களோட பெட்டுக்கு அடியில கொஞ்சம் டெய்லி கிளீன் பண்றீங்கன்னா ஓகே. சில பேர் வந்துட்டு டெய்லி கிளீன் பண்ணும்போதும் நோட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது வந்து ஒயிட் கலர் டஸ்ட் மாதிரி, அது எங்கேருந்து வர்றதுன்னே தெரியாது. டெய்லி கிளீன் பண்றவங்களுக்காக சொல்றேன். ஒரு வெள்ளை கலர் டஸ்ட் மாதிரி இருக்கும், அங்கங்க தூவி விட்ட மாதிரி. அந்த மாதிரி நீங்க இன்கேஸ் இது எல்லாருக்கான மெசேஜ்ல யாரோ சில பேருக்கு, ஒருத்தர் 2 பேருக்கா இருக்கலாம், இல்ல 3 பேருக்கா இருக்கலாம், அந்த மாதிரி ஒயிட் கலர்ல டஸ்ட் மாதிரி அங்கங்க உப்பு மாதிரி போட்டிருக்கு அப்படின்னு நீங்க நோட் பண்ணீங்கன்னா, நீங்க எந்த விஷயமும் நீங்க அங்க உட்காந்து பண்ணல, ஆனா டெய்லி நீங்க நோட் பண்றீங்க. சில பேர் வந்து பிளாக் கலர்ல ஏதோ ஒண்ணு லைன் மாதிரி பாதியா போகுது, கட் ஆகுது, பாதியா போகுது, ரூம்ல சடன் அதுவே வருது. நீங்க நீட்டா தான் வச்சிருக்கீங்க, ஆனா அதுவே வருது அப்படின்னா சில விஷயங்கள் நீங்க வீட்டுல வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துட்டு வரணும். இதுவும் சில விஷயம் உங்களுக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு ஸ்பெல் ஒர்க் நடக்கலாம். இது ஒரு விஷயம், ஒரு நெகட்டிவா கூட இருக்கலாம். சில பேருக்கு நெகட்டிவ் தான் இருக்கலாம்ல, நெகட்டிவ் தான் சில பேருக்கு இருக்கு. அந்த மாதிரி நோட் பண்ணீங்கன்னா உடனே நீங்க வீட்டுல கல் உப்பு அந்த மாதிரி சில விஷயங்கள் தண்ணியில போட்டு வீடு ஃபுல்லா நல்லா கிளீன் பண்ணி மாப் பண்ணிட்டு அந்த இடத்துல ஃபுல்லா மாப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டினியூஸா உங்களுக்கு வந்து இந்த நோஸ்
இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு பெயின், சடன் பெயின், இந்த காது கிட்ட வந்து இந்த பெயின் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஒர்க் உங்களுக்கு தெரியாம நடந்திருக்கு. கண்டிப்பாக சேஞ்ச். இதோ மெசேஜ் வரணும்னு இருக்கு, ஆனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா ஏதோ பிளாக் மேஜிக் ரிச்சுவல்ஸ் ஏதோ ஒன்று. ஏன்னா நீங்க லைஃப்ல வந்துட்டு நிறைய முன்னேறி சில விஷயங்கள் நீங்க வந்துட்டு இருக்கீங்க இப்போ உங்களுடைய லைஃப்ல. இதை பார்த்து பொறுக்க முடியாம சில பேர் நீங்க பிஃபோர் மாதிரி இல்லை, நீங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து நின்று கரெக்டா பதில் சொல்றீங்க, ஹேண்டில் பண்றீங்க, அவங்கள நீங்க எதிர்த்து பேசுறீங்க, ஏதோ சில விஷயங்கள் பண்றீங்கன்றதுனால ஏதோ சில ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. டார்க் மேஜிக் ஏதோ சம்திங் பண்றாங்க. கடவுளை ப்ரே பண்ணுங்க. ஏன்னா நான் எப்பவுமே அதுதான் சொல்வேன், கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் உங்க ஃபேமிலி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டுக்கும் வந்துட்டு ஒரு ஃபைட், ஒரு வார் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குங்க. வார் நடக்கிற மாதிரி இருக்கு. 77777 கண்டிப்பா நீங்க பாக்குறதா இருக்கலாம். மேபி எதுனா ஒரு மெசேஜ் உங்களுக்கு இதுல இன்னும் டீப்பா ரெசனேட் ஆகலாம் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியாம ஏதோ கடவுளுக்கும் ஒரு தீய சக்திக்கும் நடுவில் ஏதோ சில வார் நடக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ப்ரொடெக்டடா தான் இருக்கீங்க. ஃபுல் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய கிரவுன் சாக்ரா குண்டலினி அவேக்னிங், மேபி சில பேருக்கு குண்டலினி அவேக்னிங் ஆகியிருக்கும். ப்ரொடெக்ஷன்றது கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய டிவைன், நீங்க எந்த காடஸ் நீங்க வேண்டுறீங்களோ உங்களுடைய ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கு. உங்களோட தேர்ட் ஐ கிரவுன் சாக்ரா ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டடா தான் இருக்கு. அதனாலதான் நிறைய சில விஷயங்கள் நீங்க வந்துட்டு போல்டா நீங்க எல்லாமே ஒரு ஓப்பன் மைண்ட், ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட் மைண்ட் நிறைய விஷயங்கள் பண்றது நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஒரு இரிட்டேட்டடா அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருக்கு. இதனாலே சில விஷயங்கள் உங்க லைஃப்ல வந்துட்டு திரும்பவும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்ன்றதுக்காக சில விஷயங்கள் ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. கடவுளுக்கும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்கும் நடுவில் ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்துட்டு ரீடிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் எல்லா ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன்னா ரீடிங் பண்ற ஐடியா இல்லை, சும்மா நார்மல் இப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, சடனா ரீடிங் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் வந்ததுனால எந்திரிச்சு உட்காந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் நான் கொஞ்சம் ஸ்லோவா மெசேஜ் சொல்றேன்னா நான் மெசேஜஸ் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி அர்த்தம். சரியா? அதுக்காக புதுசா வரவங்க யாருமே வந்துட்டு என்ன இவ்வளோ ஸ்லோவா சொல்றீங்க, இவ்வளோ இதுவா சொல்றீங்கன்னா ப்ளீஸ் கேட்காதீங்க. என்னோட மற்ற ரீடிங்ஸ் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிய வரும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டு போவோம் மெசேஜஸ், சில டைம் வந்து கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் அது நான் எடுக்கணும் இல்லையா, டவுன்லோட் வரணும்ல, டவுன்லோட் வரும்போது கொஞ்சம் கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நெட்வொர்க் இஷ்யூ வந்துடும் அப்பப்போ கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி. நீங்க வந்து ஒரு விஷயம் நீங்க கம்ப்ளீஷன் முடிச்சிட்டீங்க, ஒரு சைக்கிள், ஒரு
ஒரு இது முடிச்சாச்சு. இப்போ வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது வந்து ஒரு புது லைஃப், ஒரு புது விஷயத்துக்கான ஒரு பிகினிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க லைஃப்ல. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிவைன் ப்ரொடெக்ஷனோட அவங்களோட இதுல தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து கண்காணிச்சுட்டு எல்லா விதமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திரும்ப இந்த சில நெகட்டிவ் எனர்ஜிஸ், நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருப்பாங்களே, அவங்க சில விஷயங்கள் பொறாமைனால சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பழகி போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால பண்ணிட்டே தான் இருப்பாங்க எல்லாருக்குமே. இந்த மாதிரி நேத்து வந்த கார்டு தான் லைனா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. நேத்து வந்த கார்ட்ஸ் சேம், நேத்து வந்த கார்ட்ஸ் தான். நான் ஷஃபிள் கூட பண்ணிட்டேன் நல்லாவே கார்ட்ஸ். திரும்ப திரும்ப evil eyes, jealousy, இதெல்லாம் தான் பண்ண வைக்கிறதுக்கான காரணம். எப்பவுமே நீங்க வந்துட்டு ஒரு சேட் மோட்லயே இருக்கணும். உங்களுக்குன்னு எந்த விதமான ஒரு சந்தோஷமும் எதுவும் உங்களுக்கு லைஃப்ல வரக்கூடாது. எப்பவுமே வந்துட்டு அழுமூஞ்சியா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. இதெல்லாம் ஒன்றும் திருத்த முடியாது. நம்ம தான் சேஃபா சில விஷயங்கள் பண்ணிட்டு அப்படியே லைஃப்ல முன்னேறி போயிட்டே இருக்கணும். நீங்க வயிறு எரிஞ்சே சாவுங்க, நான் முன்னேறி போயிட்டே இருக்கிறேன்ற மாதிரி. அதனால எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய டிவைன் உங்க கூட இருக்கிறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் உங்க பாடிக்குள்ள அவேக்கனிங் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதனால சம்டைம்ஸ் பாடி பெயின் இருக்கும், மூக்குல தண்ணி போயிட்டே இருக்கும், குழா திறந்து விட்ட மாதிரி பாடி பெயின் இருக்கும், கோவம் அதிகமா இருக்கும், வரும் சடன் ஹாப்பியா இருப்பீங்க, சடன் சேட் மோடுக்கு போற மாதிரி இருக்கும். இது ஒரு டார்க் எனர்ஜி உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சில பேருக்கு எல்லாருக்கான மெசேஜஸா இருக்காது. சம்டைம்ஸ் உங்களுக்கு எந்த மெசேஜ் ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஃபுல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகணும், உங்களுக்கான மெசேஜ் தான் சொல்லிட்டு எப்பவுமே எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதிரி டைம்ஸ்லாம் அவேக்கனிங்ஸ் நடக்கும்போது ஒரு அதிகமான மியூசிக் சவுண்டோ, அதிகமா சில பேர் பேசும்போதோ உங்களுக்கு இரிட்டேட் ஆகும், காது வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி டக்குன்னு இப்படி காது பிடிச்சிப்பீங்க, என்ன இவ்வளவு சவுண்டா பேசுற, இவ்வளோ மியூசிக் இவ்வளோ சவுண்டா இருக்கு. ஒரு வண்டி சவுண்ட் போனா கூட உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு எல்லா சவுண்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயம். ஏன்னா உங்களுக்குள்ள வந்து சில விஷயங்கள் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு, அவேக்கனிங்ஸ் ஆயிட்டு இருக்கு சில விஷயங்கள். அதனால அப்படி இருக்கும். கண்டிப்பா குண்டலினி அவேக்கனிங் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சு சில பேருக்கு. உங்களோட தேர்ட் ஐ சக்ராவும் ப்ரொடெக்டடா தான் இருக்கு. இதுதான் மெசேஜ். ஓகே, வேற ஏதாவது மெசேஜஸ் இருக்கா? இல்ல, வேற எதனா ரீடிங் திரும்ப பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்தா திரும்ப இன்னொரு ரீடிங் வரலாம், இல்லைன்னா இல்ல. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.